அன்பார்ந்த மாணவர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது +2 வேதியியலில் கட்டாயம் படிக்க வேண்டிய கேள்விகள் என்னென்ன. பாடம் 1 உலோகவியலில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் தான் இதில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது பப்ளிக் எக்ஸாமுக்கு எந்த கேள்வியை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. இந்த கேள்வியெல்லாம் நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும். மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற கேள்விகள் மட்டும்தான் இந்த வீடியோவில் எளிமையான பதில்களுடன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா பாடம் 1 உலோகவியலில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் உனக்கு அப்படியே அத்துப்படி ஆகிடும். இப்போ பப்ளிக் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்டால் ஈஸியாக என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றுக்கிடையான வேறுபாடுகள் யாவை? மிக முக்கியமான கேள்வி. கனிமம் அப்படின்னா என்ன? மிக குறைந்த அளவே காணப்படுகிறது. எது மிக குறைந்த அளவே காணப்படுகிறது? உலோகம் மிக குறைந்த அளவே காணப்படுகிறது. அதுக்கு பேர் கனிமம் அப்படிம்போம். தாது அப்படிங்கிறது அதிக சதவீதத்தில் உலோகத்தினை பெற்றுள்ளன. அதே மாதிரி அனைத்து கனிமங்களும் தாதுக்கள் அல்ல. அனைத்து தாதுக்களும் கனிமங்கள் ஆகும். இப்போ இந்த 2 பதில்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவீங்க. பெரும்பாலான மாணவர்கள் எழுதக்கூடியது என்னன்னா, அனைத்து தாதுக்களும் கனிமங்கள் அல்ல, அனைத்து கனிமங்களும் தாதுக்கள் அப்படின்னு சொல்லி எழுதிடுவீங்க. ஆரம்பிக்கும் போது நம்ம இங்கே ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட், அனைத்து கனிமங்களும் தாதுக்கள் அல்ல. அடுத்து நெக்ஸ்ட் இதில் ஆரம்பிக்கும் போது இங்கேருந்து ஆரம்பிக்கணும். அனைத்து தாதுக்களும் கனிமங்கள் ஆகும். இங்கே இல்லை, இங்கே ஆகும். இப்போ அனைத்து கனிமங்களும் தாதுக்கள் அல்ல, அனைத்து தாதுக்களும் கனிமம் ஆகும். இது 2வது வேறுபாடு. 3வது வேறுபாடு, இயற்கையில் காணப்படும் அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருளானது ஒரு உலோகத்தினை அதன் தனித்த நிலையிலோ அல்லது சேர்மங்கள் நிலையிலோ கொண்டிருப்பின் அந்த பொருள் கனிமம் எனப்படும். இயற்கையில் பூமியிலேருந்து ஒரு பொருளை வெட்டி எடுக்கிறோம். அந்த பொருளில் பார்த்தீங்கன்னா உலோகம் எப்படி இருக்கும்? தனித்த நிலையிலோ அல்லது சேர்ம நிலையிலோ கொண்டிருப்பின் அந்த பொருளுக்கு பேர் கனிமம் அப்படின்னு சொல்லுவோம். அதே தாது அப்படிங்கிறது அந்த இயற்கையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொருளில் அதிக சதவீதத்தில் உலோகத்தினை பெற்றுள்ள கனிமங்களிலிருந்து எளிதாகவும் பொருளாதார ரீதியாகவும் சிக்கனமாகவும் உலோகங்களை பிரித்தெடுக்க இயலுமாயின் அத்தகைய கனிமங்கள் தாதுக்கள் எனப்படும். அதாவது இங்கே இயற்கையில் அகழ்ந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? கனிமம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கனிமத்தில் அதிக சதவீதத்தில் உலோகத்தை பெற்றிருக்கு. நம்ம இங்கே சொல்லும் போது அதான் சொல்லியிருந்தோம், அதிக சதவீதத்தில் உலோகம் பெற்றுள்ள ஒரு பொருளுக்கு பேர் தாது அப்படின்னு சொல்லுவோம். அதிக சதவீதத்தில் உலோகத்தை பெற்றிருக்கணும். அதில் எளிதாகவும் பொருளாதார ரீதியாக சிக்கனமாகவும் உலோகங்களை பிரித்தெடுக்க இயலுமாயின் அத்தகைய கனிமங்கள் தாதுக்கள் எனப்படும். அப்போ இந்த கனிமத்தில் உலோகம் இருக்காதா? உலோகம் இருக்கும். நம்ம இங்கே சொல்லும் போது வார்த்தை சொல்லியிருக்கிறோம், எளிதாகவும் பொருளாதார ரீதியாக சிக்கனமாகவும் உலோகங்களை பிரித்தெடுக்க இயலுமாயின் அத்தகைய கனிமங்கள் தாதுக்கள் எனப்படும். இந்த எல்லா கனிமத்திலையும் உலோகம் இருக்கும். ஆனால் எந்த கனிமத்தில் உலோகம் அதிக சதவீதத்தில் இருக்குது, இப்போ அந்த அதிக சதவீதத்தில் உலோகத்தை பெற்றுள்ள கனிமத்திலிருந்து உலோகத்தில் பிரித்தெடுக்கும் பொழுது எளிதாக இருக்கணும், பொருளாதார ரீதியாக சிக்கனமாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா தாதுக்கள் அப்படின்னு. அதான் சொல்லும்போது அனைத்து கனிமங்களும் தாதுக்களாக இருக்க முடியாது, ஆனால் அனைத்து தாதுக்களும் கனிமங்களாக இருக்கலாம். இதான் கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றுக்கிடையான வேறுபாடுகள் ஆகும். இப்போ இந்த கனிமம் தாதுவை இந்த பாயிண்டை நம்ம வேறுபடுத்துவதற்கு ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா நிறையா பேர் இதில் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம கிரிக்கெட் டீம் எடுத்துக்கிறோம். கிரிக்கெட் டீமில் 11 பிளேயர்ஸ் இருப்பாங்க. 11 பிளேயர்ஸும் கேப்டனாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கேப்டனாக இருக்க முடியாது. யாரோ ஒரு ஆள் தான் கேப்டனாக இருக்க முடியும். அதாவது அந்த டீமில் இருக்கிற பிளேயர்ஸில் யாருக்கு எஃபிஷியன்சி இருக்குது, அதாவது அதிக நல்லா பொறுப்புடன் விளையாடுறது, நல்லா டீமை பார்த்துக்கிறது, அந்த மாதிரியான அதிக சதவீதத்தில் அந்த திறமைகள் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, கேப்டன்ஷிப் கொடுப்பாங்க. அதான் இங்கே சொல்லும்போது அதிக சதவீதத்தில் கேப்டன்ஷிப்பாக இருக்க முடியும். கனிமம் அப்படிங்கிறது பிளேயர்ஸ்னு வச்சுக்கிறோம், தாது அப்படிங்கிறது யாரை வச்சுக்கிறோம்? கேப்டன் வச்சுக்கிறோம். இப்போ எல்லா கேப்டனும் பிளேயர்ஸை தான் இருக்க முடியும், பட் எல்லா பிளேயர்ஸும் என்னவா இருக்க முடியாது? கேப்டனாக இருக்க முடியாது. அதான் இங்கே சொல்லும் போது அனைத்து கனிமங்களும் தாதுக்கள் அல்ல, அனைத்து தாதுக்களும் கனிமங்கள் ஆகும் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், தூய உலோகங்களை அவைகளின் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள் யாவை?
தூய உலோகங்களை தாதுக்களிலிருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள் யாவை? 3 படிநிலைகள் இருக்கு. 1 தாதுக்களை அடர்ப்பித்தல். பூமியிலிருந்து கனிமங்களை வெட்டி எடுத்த பிறகு, அதாவது தாதுக்களை வெட்டி எடுத்த பிறகு அதில் இருக்கக்கூடிய மண், பாறை போன்ற மாசுக்களை நீக்குவதற்கு பேர் தான் தாதுக்களை அடர்ப்பித்தல் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல். தாதுக்கள்ல இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்கினதுக்கு அப்புறம் அந்த தாதுக்கள்ல இருக்கக்கூடிய உலோகத்தை தனியா பிரித்தெடுக்கிறோம். பண்படா உலோகம் அப்படிங்கிறது தூய்மையற்ற உலோகத்தை பிரித்தெடுக்கிறோம். இப்போ உலோகத்தை தாதுக்கள்லேருந்து பிரித்தெடுத்ததுக்கு அப்புறம் அதில் என்ன இருக்கு? கொஞ்சம் மாசுக்கள் இருக்கு. அந்த மாசுக்களை நீக்கினதுக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய உலோகம் தான் பண்படா உலோகம் அப்படின்னு சொல்லுவோம். கடைசி ஸ்டெப் தான் பண்படா உலோகத்தை தூய்மையாக்கல். இப்போ இந்த 3 எடுத்துக்கிறோம். தாதுக்களை அடர்ப்பிக்கிறோம், பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல், பண்படா உலோகத்தை தூய்மையாக்கல் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், எவ்வகை தாதுக்களை அடர்ப்பிக்க நுரை மிதப்பு முறை ஏற்றது? அத்தகைய தாதுக்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. நுரை மிதப்பு முறையை அடர்ப்பிக்க எந்த தாதுக்கள் ஏற்றது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தர்றாங்க. நுரை மிதப்பு முறையில் அடர்ப்பிக்க ஏதுவான தாதுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்பைடு தாதுக்கள். அப்போ சல்பைடு தாதுக்களை அடர்ப்பிக்க இம்முறை பயன்படுத்தப்படுகிறது. உதாரணத்துக்கு கலினா ஜிங்க் பிளண்ட். நீங்கள் ஒன்று ஃபார்முலா எழுதினாலும் ஓகே, இல்லை இந்த நேம் எழுதினாலும் ஓகே. ஃபார்முலா எழுதும் போது கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஃபார்முலா தெரியலன்னா விட்டுடலாம். கலினா அண்ட் ஜிங்க் பிளண்ட் அப்படின்னு எழுதினா போதுமானது. நெக்ஸ்ட், பின்வருவனவற்றை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக. மாசு அல்லது கனிம கழிவு அப்படிம்பாங்க. 2வது கசடு. ஃபர்ஸ்ட் மாசு அல்லது கனிம கழிவுனா என்னன்னு பார்க்குறோம். இப்போ ஒரு தாதுக்களை மண்ணிலேருந்து வெட்டி எடுக்கிறோம். மண்ணிலேருந்து வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பாறை மற்றும் மண் போன்ற பொருட்கள் சேர்ந்து இருக்கும் பாருங்க. அதுக்கு பேர் தான் கனிம கழிவுகள் என்று சொல்லுவோம். அதாவது தாதுக்களுடன் உள்ள மாசுக்களான பாறை மற்றும் மண் போன்றவை கனிம கழிவு என அழைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம்? சிலிக்கா. சிலிக்கா அப்படிங்கிறது மண்ணு தான். இது கனிம கழிவு அல்லது மாசு அப்படிங்கிறோம். 2வது கசடு அப்படின்னு சொல்லுவோம். கசடு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டினா, இப்போ தாதுக்களை என்ன பண்ணுறோம்? பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறோம். வெட்டி எடுத்ததுக்கப்புறம் தாதுக்களில் இருக்கக்கூடிய இந்த பாறை, மண் போன்ற மாசுக்கள் என்ன பண்ணுறோம்? நீக்கிறோம். அதுக்கு பேர் தான் தாதுக்களை அடர்ப்பித்தல் அப்படிங்கிற ஒரு முறை பார்த்தோம். தாதுக்களை அடர்ப்பித்ததுக்கு அப்புறமும் அதில் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா, அதாவது எளிதில் உருகாத மாசுக்கள் வந்து அங்கே இருக்கும். எளிதில் உருகாத மாசுக்கள் கொஞ்சம் இருக்கும். அந்த மாசுக்களை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டினா, அந்த மாசோட இலக்கிய சேர்க்கிறோம். இலக்கிய சேர்த்த பிறகு அந்த மாசு என்ன ஆகும்? கசடுகளாக உருகி வெளியில் வரும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் கசடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கசடு அப்படிங்கிறது எப்படி கிடைக்குது? மாசுக்களுடன் இலக்கிய சேர்க்கும் பொழுது இந்த மாசுவானது உருகி வெளியில் வரும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? கசடு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கனிம கழிவாக வந்து என்ன எடுத்துக்கிறோம்? SiO2 கனிம கழிவாக எடுத்துக்கிறோம். அதில் CaO அப்படிங்கிற இலக்கிய சேர்க்கும் பொழுது CaSO3 அப்படிங்கிற கனிம கசடு வெளியில் வருகிறது. இதான் கசடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இலக்கி என்றால் என்ன கூட ஒரு கேள்வி கேட்கலாம். இலக்கி அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால், அந்த தாதுக்களுடன் உருகாத நிலையில் உள்ள கனிம கழிவுகளை நீக்க பயன்படுத்துகிறது பேர் தான் என்ன சொல்லுவோம்? இலக்கி அப்படின்னு சொல்லுவோம். இலக்கின்னு கூட வாட் இஸ் இலக்கி என்றால் என்னன்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம். அப்ப என்ன சொல்றோம்? நமக்கு உருகாத நிலையில் உள்ள கனிம கழிவுகளை கனிம கசடுகளாக நீக்குவதற்கு எது சேர்க்கப்படுகிறது? இலக்கி சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது மாசு, கசடு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், இரும்பை அதன் தாதுவான Fe2O3 இலிருந்து பிரித்தெடுப்பதில் சுட்ட சுண்ணாம்பின் பயன்பாடு யாது? Fe2O3 இரும்பை நம்ம பிரித்தெடுக்கிறோம். அதில் சுட்ட சுண்ணாம்பின் பயன்பாடு யாதுன்னு கேட்குறோம். இப்போ தான் நம்ம கனிம கழிவு, கசடு அப்படிங்கிற பார்த்தா அதுக்கு ரிலேட்டடான கேள்வி தான் இது. சுட்ட சுண்ணாம்புக்கள் இதில் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா இலக்கியாக செயல்படுகிறது. இதில் முக்கியமான வார்த்தை என்ன சொல்கிறேன்? இலக்கியாக செயல்படுகிறது அப்படின்னாவே 1 மார்க் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், தாதில் உள்ள உருகாத மாசுக்களை உருக்கி பிரிக்க இலக்கியாக பயன்படுகிறது. அதாவது இந்த Fe2O3 வந்து தாதுக்களை மண்ணிலேருந்து வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் மண், பாறை போன்ற மாசுக்களை நீக்கினதுக்கு அப்புறம் அதில் என்ன பண்ணும்? உருகாத மாசுக்கள் கொஞ்சம் இருக்கும். அந்த உருகாத மாசுக்களை உருக்கி பிரிக்க எது இலக்கியாக பயன்படுகிறது? சுண்ணாம்புக்கள் இலக்கியாக செயல்படுகிறது. நம்ம மெயினாக பயன்படுத்தக்கூடிய வேர்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுண்ணாம்புக்கள் எதுக்காக பயன்படுகிறது? இலக்கியாக செயல்படுகிறது அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக அங்கே குறிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன்,
வாயு நிலைமை தூய்மையாக்கலுக்கான அடிப்படை தேவைகளை தருக. வாயு நிலைமை தூய்மையாக்கலுக்கான அடிப்படை தேவைகள் என்னென்ன கேட்குறாங்க. இம்முறையில் உலோகத்துடன் சேர்ந்து எளிதில் ஆவியாகும் சேர்மத்தை உருவாக்க வல்ல ஒரு காரணியுடன் உலோகம் வினைப்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு உலோகம் ஒரு காரணியுடன் வினைப்படுத்தும் பொழுது அதில் எளிதில் ஆவியாகும் ஒரு சேர்மத்தை உருவாக்குகிறது. ஃபர்ஸ்ட் அதான் இம்முறையில் உலோகத்துடன் சேர்ந்து எளிதில் ஆவியாகும் சேர்மத்தை உருவாக்க வல்ல ஒரு காரணியுடன் உலோகம் வினைப்படுத்தப்படுகிறது. நீங்க சிம்பிளா இப்படி கூட எழுதலாம். நமக்கு ஒரு உலோகம் ஒரு காரணியுடன் வினைபுரிந்து எளிதில் ஆவியாகும் ஒரு சேர்மத்தை உருவாக்குகிறது. ஃபர்ஸ்ட் அதான். இந்த பின் எளிதில் ஆவியாகும் சேர்மத்தை சிதைவடைய செய்து தூய உலோகம் பெறப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அதை சிதைவடைக்கிறோம். சிதைவடைந்து தூய உலோகத்தை கிடைக்கப்படுகிறது. இதுதான் வாயு நிலைமை தூய்மையாக்கலான அடிப்படை தேவைகளை தருக அப்படிங்கிறதுக்கான பதில்கள். நெக்ஸ்ட், மின்னார் தூய்மையாக்கலின் தத்துவத்தினை ஒரு உதாரணத்துடன் விளக்குக அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. உதாரணத்துல எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம புக்ல கொடுக்குற உதாரணம் சில்வரை எடுத்துக்கிறோம். இப்போ மின்னார் தூய்மையாக்கல் தத்துவம்னா அப்படின்னா நமக்கு ஆனோடில் என்ன எடுத்துக்கணும், கேத்தோடில் என்ன எடுத்துக்கணும், அதாவது நேர்மின் வாயுவில் என்ன எடுத்துக்கணும், எதிர்மின் வாயுவில் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ எதிர்மின் வாயுவில் எப்போதுமே என்ன எடுத்துக்கணும்னா தூய உலோகம் எடுத்துக்கும். நம்ம இங்கே உதாரணமாக சில்வர் எடுத்துக்கணும்னா தூய சில்வர் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லிடுறோம். எதிர்மின் வாயில தூய சில்வர் எடுத்துக்கிறோம், அதாவது தூய உலோகம் எடுத்துக்கிறோம். நேர்மின் வாயில தூய்மையற்ற சில்வர், அதாவது இந்த பண்படா உலோகம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பண்படா உலோகத்தை நேர்மின் வாயில எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி தூய்மைப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய தூய சில்வரை எதிர்மின் வாயில எடுத்துக்கிறோம். இப்போ இதுதான் வந்து நேர்மின்வாய். இந்த நேர்மின்வாயில தூய்மையற்ற உலோகத்தை எடுத்துக்கிறோம். இது எதிர்மின்வாய். இந்த எதிர்மின்வாயில தூய்மையான உலோகத்தை எடுத்துக்கிறோம். இதுல வந்து என்ன பண்றோம், ஒரு மின்பகுளி களத்துல வச்சிருக்கிறோம். அந்த மின்பகுளி களத்துல இந்த மின்பகுளியாக என்ன எடுத்துக்கிடுவோம் அப்படி கேட்டினா அமிலத்தன்மை உடைய உலோக உப்புக்கள் கரைசல்களாக எடுத்துக்கிறோம். அமிலத்தன்மை உடைய உலோக உப்புக்கள். என்ன உலோகம் எடுத்துக்கிறோம், சில்வர். சில்வருடைய உப்பு என்ன, சில்வர் நைட்ரேட். அமிலத்தன்மையுடைய சில்வர் நைட்ரேட் கரைசலை இதை எடுத்துக்கிறோம். இப்போ இதில் எடுத்துக்கிட்டு 2 முனைகளுக்கு இடையில என்ன பண்றோம், மின்சாரத்தை பாய்ச்சுறோம். மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது இந்த தூய்மையற்ற உலோகம் என்னாகும் அப்படி கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமா உருகும். உருகி இப்போ என்னாகும், உலோகம் வந்து நேர்மின் அயனிகளாக மாறும். இப்போ சில்வர் எடுத்துட்டா சில்வர் வந்து Ag+ அயனியாக மாறும். இந்த Ag+ அயனி என்ன ஆகும் அப்படி கேட்டால் இந்த எதிர்மின் முனையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இது எதிர்மின் முனை, இது நேர்மின் துகள் இந்த எதிர்மின் முனையை நோக்கி நகர்ந்து இந்த தூய் சில்வர்ல போய் என்ன ஆகிடும், படிஞ்சிடும். அப்போ கசடு எல்லாம் என்ன ஆகும் அப்படி கேட்டினா இங்கே கீழே படிஞ்சிடும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படி கேட்டினா நேர்மின்வாய் கசடு அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்மின்வாய் கசடு அப்படின்னா கூட ஒரு கேள்வி கேட்பாங்க நமக்கு. இப்போ உலோகத்தை தூய்மையாக்கும் பொழுது நேர்மின் வாயிலிருந்து பிரியக்கூடிய கசடுகள் அந்த நேர்மின் வாயின் அடிப்பகுதியில் படிகிறது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படி கேட்டினா நேர்மின்வாய் கசடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தனியாக ஒரு கேள்விக்காக நம்ம படிச்சுக்கலாம். இப்போ இதில் ரியாக்ஷன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன சொல்லிக்கலாம், நேர்மின் வாயில இருக்கக்கூடிய இந்த உலோகம் என்ன ஆகுது, பிரியும். உலோகம் ஃபர்ஸ்ட் என்ன நிலைமையில இருக்கு, சாலிட் ஸ்டேட்ல இருக்கு நமக்கு. இப்போ நேர்மின் வாயில இந்த சில்வர் உலோகம் வந்து திட நிலைமையில இருக்கு. திட நிலைமையில இருக்கக்கூடிய உலோகம் உறிஞ்சு என்ன பண்ணும், வாயு நிலைமையாக மாறுது. எங்க இருக்கு, இந்த கரைசல்ல கரையுது. இப்போ Ag வந்து ஒரு எலக்ட்ரானை இழந்துட்டு Ag+ மாறிடுச்சு. Ag+ மாறினோடனே எங்க போகுது, எதிர்மின் வாய்க்கு போகுது. அப்போ எதிர்மின் வாயில என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்மின் வாய்க்கு போன இந்த Ag+ இங்க இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து சில்வர் திடநிலைமைக்கு மாறி இதுல படிஞ்சிருது. இந்த உலோகத்துல வந்து என்ன ஆயிடும், படிஞ்சிரும். இதுதான் மின்னார் தூய்மையாக்கலின் தத்துவத்தினை ஒரு உதாரணத்துல விளக்குவதற்கான பதில். இதே கேள்வியை வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில்வரை மின்னார் பகுத்தல் முறையில் தூய்மையாக்கலை விளக்குக கேட்டாங்கன்னா அப்படியே எதிர்மின் வாயில தூய சில்வர் எடுத்துக்கிறோம், நேர்மின் வாயில தூய்மையற்ற சில்வர் எடுத்துக்கிறோம், மின்பகுளியில அமிலத்தன்மையுடைய சில்வர் நைட்ரேட் கரைசல் எடுத்துக்கிறோம். இப்போ நேர்மின் வாயில என்ன வினை நடக்குது, எதிர்மின் வாயில என்ன வினை நடக்குது அப்படிங்கிறத சொன்னா போதுமானது. ரொம்ப எளிமையானது இது. இப்படி எளிமையா நீங்க எழுதினா கூட போதுமானது. அதுல முழு மதிப்பெண் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இப்போ இதே வந்து வேற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. காப்பரை மின்னார் பகுத்தல் முறையில் தூய்மையாக்கலை விளக்குக. முதல்ல சில்வர் எடுத்துக்கிட்டா இப்போ என்ன பண்ணுறோம், காப்பர் எடுத்துக்கிறோம். அப்போ அதே மாதிரி தான் நமக்கு எதிர்மின் வாயில தூய காப்பர் எடுத்துக்கிறோம், நேர்மின் வாயில தூய்மையற்ற காப்பர் எடுத்துக்கிறோம். மின்பகுளி என்ன சொல்லியிருக்கிறோம், அமிலத்தன்மையுடைய
உலோக உப்புக்கள். என்ன உலோகம் எடுத்துக்கிட்டோம்? காப்பர்ங்கிற உலோகம் எடுத்துக்கிட்டோம். அதான் அமிலத்தமிழுடைய காப்பர் சல்பேட் கரைசலை எடுத்துக்கிறோம். காப்பர் சல்பேட் அப்படிங்கிறது காப்பருடைய உப்பு. காப்பர் சல்பேட் கரைசல் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? இங்க ஃபுல்லாவே தூய்மையற்ற காப்பர், இங்க தூய்மையான காப்பர் எடுத்துக்கிறோம். இந்த தூய்மையற்ற காப்பர் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிச்சு என்ன பண்ணும்? நேர்மின் அயனியா மாறும். அந்த நேர்மின் அயனி வந்து இங்க போய் படியும். இந்த நேர்மின் வாயுல என்ன வினை நிகழ்வுது அப்படின்னு பார்க்குறோம். இதுல என்ன இருக்கு? காப்பர் இருக்கு. தூய்மையற்ற காப்பர் திட நிலைமையில இருக்கு. இந்த தூய்மையற்ற காப்பர் என்ன பண்ணும் அப்படி கேட்டா 2 எலக்ட்ரானை இழந்துவிட்டு Cu2+ அயனியாக இந்த கரைசல்ல கரைஞ்சிரும். Cu2+ அயனி அக்வஸ் மீடியத்துல வந்துருது. திருப்பி இந்த Cu2+ அயனி எங்க போய் படியுது? எதிர்மின் வாயில போய் படியுது. அப்ப எதிர்மின் வாயில என்ன வினை நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Cu2+ அயனி எதிர்மின் வாயிலிருந்து 2 எலக்ட்ரானை எடுத்துக்கொண்டு திருப்பி Cu திட நிலைமையில மாறி இதுல போய் படிஞ்சிரும். இதுதான் இதுல நடக்கக்கூடிய வினை. ரொம்ப எளிமையா எழுதலாம். எதிர்மின் வாயில என்ன எடுத்துக்கிறோம்? நேர்மின் வாயில என்ன எடுத்துக்கிறோம்? மின்பகுளியா என்ன எடுத்துக்கிறோம்? நேர்மின் வாயில நிகழக்கூடிய வினை என்ன? எதிர்மின் வாயில நிகழக்கூடிய வினை என்ன? அப்படிங்கிறத தெளிவா எழுதினா போதுமானது. 3 மதிப்பெண், 2 மதிப்பெண் எழுதும்போது இந்த டயகிராம்லாம் நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த புக்ல நமக்கு டயகிராம் குடுக்கல. அதனால டயகிராம் போடணும்னு அவசியம் கிடையாது. டைரக்ட்டா இந்த ஆன்சர் எழுதினாவே போதுமானது. நெக்ஸ்ட், நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் ஒரு முறையினை விவரிக்க. நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் ஒரு முறை. மிக முக்கியமான கேள்வி. நிக்கலை தூய்மையாக்க பயன்படுத்தப்படும் மாண்டு முறையினை விவரின்னு கூட கேட்கலாம். இல்லைன்னா மான் முறையின் மூலம் நிக்கலை எவ்வாறு தூய்மைப்படுத்துவாய் அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படி கேட்டினா, இந்த பண்படா உலோகத்தை 350 கெல்வின் வெப்பநிலையில் தூய்மையற்ற நிக்கலை கார்பன் மோனாக்சைடுடன் வினைப்படுத்த அதிக அளவில் எளிதில் ஆவியாகும் நிக்கல் டெட்ரா கார்பனைல் உருவாக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் தூய்மையற்ற நிக்கலை கார்பன் மோனாக்சைடுடன் 350 கெல்வின் வெப்பநிலையில் வினைப்படுத்தும் பொழுது அதிக அளவில் எளிதில் ஆவியாகும் நிக்கல் டெட்ரா கார்பன் தருகிறது. இப்போ கொடுக்கும்பொழுது எளிதில் ஆவியாகக்கூடிய ஒரு பொருள் தருகிறது. அப்போ மீதில் வந்து பார்த்தீங்கன்னா திண்ம நிலையில் உள்ள மாசுக்கள் அப்படியே தங்கிடும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? நிக்கல் வந்து கார்பன் மோனாக்சைடுடன் 350 கெல்வின் வெப்பநிலையில் வினைப்படுத்தும் பொழுது நிக்கல் டெட்ரா கார்பனைல் தருகிறது. இந்த நிக்கல் டெட்ரா கார்பனைல் திருப்பி என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டினா 460 கெல்வின் வெப்பநிலையில் நிக்கல் டெட்ரா கார்பனைலை வெப்பப்படுத்த இந்த அணைவு சேர்மம் சிதைவடைந்து தூய உலோகம் பெறப்படுகிறது. இந்த அணைவு சேர்மம் என்ன ஆகும்? சிதைவடையும். அணைவு சேர்மம் சிதைவடைந்து நிக்கலையும் கார்பன் மோனாக்சைடையும் கொடுத்துரும். அப்போ நிக்கல் அப்படிங்கிற தூய உலோகம் கிடைக்குது. இதுதான் இதுக்கான ஆன்சர் வந்து ரொம்ப எளிமையானது. நமக்கு இதெல்லாம் படிக்க முடியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஈக்குவேஷனை கரெக்டாக எழுதிடணும். வித்து இந்த டெம்பரேச்சரோட கரெக்டாக இந்த ஈக்குவேஷன் எழுதினாவே யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்கும்போது ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது நமக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? நிக்கலை கார்பன் மோனாக்சைடுடன் வினைப்படுத்தும் போது நிக்கல் டெட்ரா கார்பனைல் தருகிறது. இந்த பிராக்கெட் போடும்போது என்ன பண்ணுவாங்க? இந்த 4 தூக்கி இங்கே போட்டுருவாங்க. இல்லைன்னா இந்த உள்ள ஒரு பிராக்கெட் போடாமல் 4 போடுவாங்க. ஆக்சுவலாக இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் சேர்ந்து தான் இந்த 4 அப்படிங்கிறது உள்ள ஒரு பிராக்கெட் போட்டு 4 போடணும். கரெக்டாக இந்த ஈக்குவேஷன் எழுதணும். இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் எழுதுங்களேன். இந்த ரியாக்ஷன் வந்துடும். ஒரு ரியாக்ஷன் படித்தா போதும். அப்படியே ரிவர்ஸ் ரியாக்ஷன் எழுதணும். 110 கெல்வின் வந்து அதிகப்படுத்தணும்னா 460 கெல்வின் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ரியாக்ஷன் படிச்சுக்கிட்டு டெம்பரேச்சர் படிச்சுட்டோம்னா அப்படியே ரிவர்ஸில் எழுதினோம்னா இந்த ரியாக்ஷன் ஈஸியாக ஓடியாந்துடும். இது நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் ஒரு முறையினை விவரிக்க. நெக்ஸ்ட் ஒன், புல தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விவரி. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆன்சர்ஸ் நிறையா இருந்தால் கூட ரொம்ப எளிமையாக எழுதிடலாம் நமக்கு. இம்முறையானது பின்ன படிகமாக்கல் தத்துவத்தினை அடிப்படையாக கொண்டது. எது தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது பார்த்தா பின்ன படிகமாக்கல். திருப்பி படிகமாக்குற முறையினை அடிப்படையாக கொண்டதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் புல தூய்மையாக்கல் முறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த முறையில் என்ன பண்ணுறாங்க, என்ன தத்துவம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய்மையற்ற நிலையில் உள்ள உலோகத்தை உருக்கி பின் திண்மமாக்கும் பொழுது மாசுக்கள் உருகிய நிலையில் பகுதியில் தங்குகின்றன. பண்படா உலோகத்தை வந்து தாதுக்கள்லேருந்து பிரித்தெடுத்துட்டோம். பிரித்தெடுத்த பிறகு அந்த பண்படா உலோகத்தில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோம்? இந்த தூய்மையற்ற நிலையில் உள்ள உலோகத்தை உருக்குறோம். உருக்கிட்டு பின்ன என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டால் திண்மமாக்குறோம். அப்படி திண்மமாக்கும் பொழுது அந்த உருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மாசுக்கள் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் அந்த உருகிய நிலையில் அப்படியே தங்கிடும். உலோகத்தை தூய்மையாக்கும் பொழுது மாசுக்களும் உருகும்.
ஆனா பின்னால என்ன பண்ணும்னா, அந்த உலோகம் மட்டும் திண்மமாகும். மாசுக்கள் அப்படியே என்ன பண்ணும் அப்படி கேட்டீங்கன்னா, அந்த உருகிய நிலையிலே தங்கிடும். அப்ப மாசுக்கள் தனியா, தூய உலோகம் தனியா நம்ம என்ன பண்ணலாம்? பிரிச்சிடலாம். அதான் தூய்மையற்ற நிலையில் உள்ள உலோகத்தை உருக்கி, பின் திண்மமாக்கும்போது, மாசுக்கள் உருகிய நிலையில் உள்ள பகுதியில் தங்குகின்றன. இதான் தத்துவம் அதற்கு பயன்படுத்தப்படுகிறது. 2 எழுதிட்டீங்கனாவே ஒரு மார்க் 2 மார்க் வந்துரும் நமக்கு. நெக்ஸ்ட் இதுல என்ன முறை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இல்ல ஃபர்ஸ்ட்ல இம்முறையில் தூய்மையற்ற உலோகம் ஒரு தண்டு வடிவில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. உலோகத்தை இந்த மாரி ஒரு தண்டு மாரி எடுத்துக்கிறோம். தூய்மையற்ற உலோகத்தை ஒரு தண்டு மாரி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம், இந்த தூய்மையற்ற உலோகத்தை என்ன பண்றோம் அப்படி கேட்டீங்கன்னா, தண்டின் ஒரு முனையானது நகர்ந்து செல்லும் தூண்டு வெப்பப்படுத்தியை பயன்படுத்தி வெப்பப்படுத்தப்படுகிறது. இப்ப என்ன பண்றோம், இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தூண்டு வெப்பப்படுத்தும் கருவி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த தூண்டு வெப்பப்படுத்தும் கருவிய என்ன பண்றோம், இந்த ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கிறோம். ஒரு முனையில வச்சுக்கிறோம். இந்த ஒரு முனையில வச்சுக்கிட்டு என்ன பண்றோம் அப்படி கேட்டீங்கன்னா, இந்த உலோகத்தை வெப்பப்படுத்துறோம். இந்த தூண்டு வெப்பப்படுத்தியை பயன்படுத்தி இந்த உலோகத்தை என்ன பண்றோம், வெப்பப்படுத்துறோம். வெப்பப்படுத்தும்போது என்ன ஆகும், இந்த உலோகம் உருக ஆரம்பிக்கிறது. இதன் விளைவாக உலோகம் உருகுகிறது. தண்டின் ஒரு முனையானது நகர்ந்து செல்லும் தூண்டும் வெப்பப்படுத்தியை பயன்படுத்தி வெப்பப்படுத்தப்படுகிறது. இதன் விளைவாக உலோகம் உருகுகிறது. உலோகம் உருகிடுச்சு. உலோகம் உருகும் பொழுது அதில இருக்கக்கூடிய மாசுக்கள் என்னாகும், உருகிடும். அப்போ என்ன பண்றோம், இந்த தண்டுவ என்ன பண்றோம், அதாவது தூண்டு வெப்பப்படுத்தி என்ன பண்றோம் அப்படி கேட்டா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நகர்த்திக்கிட்டே வர்றோம். இப்போ ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு இந்த வெப்பப்படுத்திய நகர்த்தும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய உருகிய நிலையில இருக்கக்கூடிய அந்த உலோகம் என்ன ஆயிடும் அப்படி கேட்டீங்கன்னா, திண்மமாக மாறிடும். மாசுக்கள் என்ன ஆகும், அந்த தூண்டு வெப்பப்படுத்தியோட அப்படியே நகர்ந்துகிட்டே போகும். இதுதான் மாசுக்கள். இதெல்லாம் தூய்மையான உலோகம். இப்போ வெப்பப்படுத்தியினை மெதுவாக மறுமுனையை நோக்கி நகர்த்தி செல்லும் பொழுது, தூய உலோகம் படிகமாகிறது. மாசுக்கள் உருகிய பகுதிக்கு செல்கிறது. இப்ப இந்த தூண்டு வெப்பப்படுத்திய நகர்த்திக்கிட்டே வரும்பொழுது, இப்ப தூண்டு வெப்பப்படுத்தி இங்க நகர்த்திட்டேன்னா, இந்த பக்கம் ஃபுல்லா என்ன ஆகும் அப்படி கேட்டா, தூய உலோகம் வந்து என்ன ஆகும், திண்மமா மாறிடும். மாசுக்கள் இதோடைய உருகிய நிலையில அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு மாசுக்கள் போயிடும். இந்த எண்டு ஃபுல்லாவே என்ன இருக்கும், தூய உலோகம் இருக்கும். இதுதான் புல தூய்மையாக்கல் முறையினை எப்படி உலோகம் தூய்மைப்படுத்துகிறது அப்படிங்கிறோம். அப்ப என்ன பண்றோம், இம்முறையில் தூய்மையற்ற உலோகம் ஒரு தண்டு வடிவில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தண்டின் ஒரு முனையானது நகர்ந்து செல்லும் தூண்டு வெப்பப்படுத்தியை பயன்படுத்தி வெப்பப்படுத்தப்படுகிறது. இதன் விளைவாக உலோகம் உருகுகிறது. உலோகம் உருகுன உடனே வெப்பப்படுத்தியனை மெதுவாக மறுமுனையினை நோக்கி நகர்த்தி செல்லும் பொழுது தூய உலோகம் படிகமாகிறது. மாசுக்கள் உருகிய பகுதிக்கு செல்கிறது. அப்ப தூய உலகம் இங்க படிகமாயிரும். மாசுக்கள் அப்படியே உருகிய பகுதியில நகர்ந்துட்டே வந்திருக்கு. இதான் மாசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த முறையில நம்ம மாசுக்கள தூய்மைப்படுத்தும்போது, இப்போ வெப்பப்படுத்துறோம். வெப்பப்படுத்தும்போது என்ன ஆகும் அப்படி கேட்டா, ஆக்சிஜனேற்றம் அடையும். அந்த ஆக்சிஜனேற்றம் அடையிறத தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படி கேட்டா, மந்த வாயு சூழலில் நிகழ்த்தப்படுகிறது. இந்த வினை பொதுவா என்ன பண்றோம் அப்படி கேட்டா, மந்த வாயு சூழலில் நிகழ்த்தப்படுகிறது. உலோகம் ஆக்சிஜனேற்றம் அடைவதை தடுக்க இச்செயல்முறையானது மந்த வாயு சூழலில் நிகழ்த்தப்படுகிறது. இதுல எதெல்லாம் நம்ம தூய்மைப்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டாக ஜெர்மானியம், சிலிக்கான் மற்றும் காலியம் போன்ற உலோகங்கள் தூய்மைப்படுத்தப்படுகிறது. இதுதான் புல தூய்மையாக்கல் முறைன்னு ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க் வந்துரும். கடைசியா இருக்கிறதுக்கு 1 மார்க், 3 மார்க் வந்துரும். 5 மதிப்பெண்ல கேட்டாங்கன்னா. மீதி இங்க எழுதுறதுக்கு 2 மதிப்பெண் வரும் நமக்கு. இப்ப எழுதும்போது ரொம்ப தெளிவா எழுதுங்க. அருமையா புரிஞ்சு படிச்சீங்கன்னா, இந்த கேள்வி ரொம்ப எளிமையானது. எத நம்ம எந்த இடத்துல வெப்பப்படுத்துறோம்? வெப்பப்படுத்துறதுக்கு என்ன பயன்படுத்துறோம்? தூண்டு வெப்பப்படுத்தி பயன்படுத்துகிறோம். அப்போ ஒரு முனையில வெப்பப்படுத்தும் பொழுது உலோகமும் என்ன ஆகுது? உருகுது. அப்ப மறுமுனையில நகர்த்தும்போது உலோகம் என்ன ஆகுது? திண்மமா மாறுது. இப்ப மாசுக்கள் என்ன ஆகுது? அந்த உருகிய பகுதியிலே செல்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம்னா ஈஸியா இருக்கும் நமக்கு. இது புல தூய்மையாக்கல் முறை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் எலிங்க வரைபடத்தின் வரம்புகள் யாவை? இது ஒரு வினை எவ்வளவு வேகத்தில் நிகழும் என்ற விவரத்தினை தருவதில்லை. எவ்வளவு ஃபாஸ்ட்ல வந்து ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பத்தி இது சொல்லல. 2வது வந்து மேலும் துணை வினைகள் நிகழ்வதற்கான சாத்தியங்களை பற்றி எந்த ஒரு விவரத்தினையும் தருவதில்லை. துணை வினை ஏதாவது நிகழ்ந்துச்சுன்னா, அதற்கான சாத்தியங்களை பற்றி இந்த விவரங்களை இந்த எலிகம் வரைபடம் தரவில்லை. இது ஒரு வினை எவ்வளவு வேகத்தில் நிகழும் என்ற விவரத்தினை தருவதில்லை. மேலும் துணை வினை நிகழ்வதற்கான சாத்தியங்களை பற்றி எந்த ஒரு விவரத்தினையும் தருவதில்லை. 3வது பார்த்தீங்கன்னா, வினைபடு பொருட்கள் வினை விளைபொருளுடன் வேதி சமநிலையில் இருப்பதாக கருதி, அதாவது 2மே ஈக்விலிபிரியத்துல இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான்
டெல்டா ஜி எலிங்க வரைபடத்தில் விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதில் எல்லா நிபந்தனைகளும் உண்மையா இருக்க முடியாது. அப்படிங்கிறது தான் இதனுடைய வரம்புகள். இது ரொம்ப எளிமையானது. 3 வரம்புகள் குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சுய ஒடுக்கம் என்றால் என்ன? உதாரணம் தருக. சுய ஒடுக்கம் அப்படிங்கிறது ஒரு தாதுக்களை சாதாரணமாக வறுக்கும் பொழுது அவை பண்படா உலோகத்தை தருகிறது. ஒரு தாதுக்களை எடுக்கிறோம். தாதுக்கள்ல இருக்கக்கூடிய அந்த தாதுக்கள் ஆக்சைடுகளை ஏதாவது ஒரு ஒடுக்கும் காரணியை பயன்படுத்தி வறுக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படி கேட்டினா, அங்க இருக்கக்கூடிய உலோகம் வந்து தனியா வந்துரும். ஆனா, இதுல என்ன பண்றோம்னா, சாதாரணமாக தாதுக்களை வறுக்கும் போதே அவை பண்படா உலோகத்தை தருகிறது. இதுல ஏதாவது ஒரு ஒடுக்கும் காரணிகள் பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. சில தாதுக்களை சாதாரணமாக வறுக்கும் பொழுது அவை பண்படா உலோகத்தை தருகின்றன. இத்தகைய நேர்வுகளில் தனியே ஒடுக்கும் காரணி தேவையில்லை. உதாரணத்துக்கு சின்னபார் தாதுவை வறுக்கும் பொழுது மெர்க்குரி கிடைக்குகிறது. இதுல என்ன பண்ணுவோம் அப்படி கேட்டினா, எந்த வித ஒடுக்கும் காரணி என்ன பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் ஒடுக்கும் காரணியா பயன்படுத்தியிருப்பாங்க. கார்பன் ஒடுக்கும் காரணியா பயன்படுத்தியிருப்பாங்க. உலோகத்தை ஒடுக்கும் காரணியா பயன்படுத்தியிருப்பாங்க. கார்பன் மோனாக்சைடை ஒடுக்கும் காரணியா பயன்படுத்தியிருப்பாங்க. இதுல எந்த ஒடுக்கும் காரணியும் பயன்படுத்துவதில்லை. இப்ப இந்த சின்னபார் அப்படிங்கிறது HGS ஆக்சிஜனோட சேர்த்து வறுக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படி கேட்டா, இந்த மெர்க்குரி உலோகம் தனியா கிடைச்சிரும். இங்க எந்த ஒடுக்கும் காரணியும் நம்ம பயன்படுத்தவில்லை. இதுதான் சுய ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சில தாதுக்களை சாதாரணமாக வறுக்கும் பொழுதே அவை பண்படா உலோகத்தை தந்தால் அதுக்கு பேரு சுய ஒடுக்கம். இதுல தனியே ஒடுக்கும் காரணி என்ன பண்ணப்படவில்லை? பயன்படுத்தப்படுவதில்லை. ரொம்ப எளிமையான கேள்வி. உதாரணம் கேட்கறதுனால நம்ம உதாரணம் கண்டிப்பா எழுதியே ஆகணும். உதாரணம் எழுதும்பொழுது இந்த வேர்டிங்ல இருக்கிறத எழுதலாம் அல்லது இந்த ஈக்குவேஷன் எழுதலாம். ஏதாவது ஒண்ணு கூட நீங்க எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் எழுதும்போது கொஞ்சம் தெளிவா எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் ஒன் வறுத்தல் என்றால் என்ன? உதாரணம் தருக. இம்முறையில் அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது தகுந்த உலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு உலோகத்தின் உருகுநிலையை விட குறைவான வெப்பநிலையில் அதிக அளவு ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யப்படுகிறது. அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவை தகுந்த உலையில் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அந்த தாதுவில் இருக்கக்கூடிய உலோகத்தின் உருகுநிலையை விட குறைவான வெப்பநிலையில் அதிக அளவு ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யப்படுது. நல்லா பார்த்துக்கணும். தாதுவில் இருக்கக்கூடிய அந்த உலோகத்தோடைய உருகுநிலை என்னவோ அதோட குறைவான வெப்பநிலை. இப்ப தாதுக்கள்ல இருக்கக்கூடிய உலோகத்தின் உருகுநிலை 500 கெல்வின் வச்சுக்கோங்களேன். அப்ப 500 கெல்வினுக்கு கீழே தான் என்ன பண்ணணும்? வெப்பப்படுத்தணும். எப்படி வெப்பப்படுத்தணும்? அதிக அளவு ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யப்படும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதிக அளவு ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு. ஏன்னா அடுத்த கேள்வி ஆக்சிஜன் இல்லாம அப்படிங்கிறத சொல்லப் போறோம். காற்று இல்லாத சூழலில் அப்படின்னு சொல்லப் போறோம். இப்ப இம்முறையில் அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது தகுந்த உலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு உலோகத்தின் உருகுநிலையை விட குறைவான வெப்பநிலையில் அதிக அளவு ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யப்படுகிறது. இதுதான் வறுத்தல் என்றால் என்ன? உதாரணம் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட் சல்ஃபைடு அப்படிங்கிற ஒரு தாதுவை ஆக்சிஜன் செலுத்தி நல்லா வறுக்கிறோம். வறுக்கும் பொழுது என்ன பண்ணும்? இந்த சல்ஃபைடு தாதுவானது ஆக்சைடு தாதுவாகவும் சல்பர் டை ஆக்சைடாகவும் மாறும். அதே மாதிரி ZnS அப்படிங்கிற தாதுவை ஆக்சிஜனை சேர்த்து நல்லா வறுக்கிறோம். ZnO மாறிடும். அதாவது சல்ஃபைடு தாதுவானது ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. இதான் வறுத்தல் என்றால் என்ன? உதாரணம் தருக. உதாரணம் 2 படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் காற்றில்லா சூழலில் வறுத்தல் என்றால் என்ன? காற்றில்லா சூழலில் வறுத்தல் என்றால் என்ன? அதே மாதிரி தான் இதுல காற்று இல்லாம இருக்கு. அதுல என்ன பண்றோம் அப்படி கேட்டா இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். இம்முறையில் காற்றில்லா சூழலில் அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது வன்மையாக வெப்பப்படுத்தப்படுகிறது. அங்க அதிக அளவு ஆக்சிஜனை செலுத்தி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க என்ன பண்ணப்பட்டோம்? காற்றில்லா சூழலில் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத நிலையில அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது வன்மையாக வெப்பப்படுத்தப்படுகிறது. இப்படி வெப்பப்படுத்தும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பனேட் தாதுக்கெல்லாம் எடுத்துக்கிறோம். லெட் கார்பனேட் தாது வெப்பப்படுத்தும் பொழுது லெட் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடும் மாறும். அங்கேயும் ஆக்சைடாக தான் மாறுச்சு. அங்கே சல்ஃபைடு தாது ஆக்சைடு தாதாக மாறுச்சு. இங்கே கார்பனேட் தாது ஆக்சைடு தாதுவாக மாறுது. கால்சியம் கார்பனேட் கால்சியம் ஆக்சைடாக மாறுது. ஜிங்க் கார்பனேட் ஜிங்க் ஆக்சைடாக மாறுது. CO3 CO2 போயிடுது. மீதி இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் இதோட சரி லெட் ஆக்சைடாக வந்துடும். அதே மாதிரி தான் எல்லா ஈக்குவேஷனும் ரொம்ப ஈஸியாக எழுதலாம். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் அங்கே ஆக்சிஜனை செலுத்தி வறுக்கிறோம். இங்கே ஆக்சிஜன் இல்லாம அதாவது காற்றில்லா சூழலில் வறுக்கிறோம். நெக்ஸ்ட்
புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல் பற்றி குறிப்பு வரை. இது ரொம்ப எளிமையான பதில்கள். புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல் பற்றி குறிப்பு வரைக. இம்முறையில் தாதுக்களை ஓடும் நீரில் கழுவுதல் மூலம் அதிக புவியீர்ப்பு தன்மை உடைய தாதுவானது குறைவான புவியீர்ப்பு தன்மை பெற்றுள்ள கனிம கழிவிலிருந்து நீக்கப்படுகிறது. இப்போ கனிம கழிவுக்கு பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு தன்மை குறைவா இருக்கும். அந்த கனிம கழிவு எதோட சேர்ந்திருக்கு? தாதுக்களுடன் சேர்ந்திருக்கு. அந்த தாதுக்கு புவியீர்ப்பு தன்மை அதிகமா இருக்கும். புவியீர்ப்பு தன்மை அதிகமா இருந்தா அப்படியே கீழ படிஞ்சிடும். புவியீர்ப்பு தன்மை அதிகமா இல்ல, குறைவா இருக்குன்னா, அது அந்த நீர்ல என்ன பண்ணும்? ஈஸியா அடிச்சுட்டு போயிடும். அதனால இம்முறையில் தாதுக்களை ஓடும் நீரில் கழுவுதல் மூலம் அதிக புவியீர்ப்பு தன்மை உடைய தாதுவானது குறைவான புவியீர்ப்பு தன்மை பெற்றுள்ள கனிம கழிவிலிருந்து நீக்கப்படுகிறது. இந்த முறையில எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது எழுதுனாவே இந்த 2 மதிப்பெண்ல 2 மதிப்பெண்ல போதுமானது. அதோட சேர்த்து கூட நம்ம எழுதிக்கலாம். இந்த முறையில என்ன பண்றாங்க அப்படிங்கிறத. நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவானது மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கும் நீரில் சேர்க்கப்படுகிறது. தாதுக்களை நல்லா தூளாக்கிட்டோம். தூளாக்கிட்டு இங்க நீர் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த நீர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த தாதுக்களை இதுல போடுறோம். போடும்போது தாதுக்களுக்கு என்ன இருக்கு? அதிக புவியீர்ப்பு தன்மை இருக்கு. அதிக புவியீர்ப்பு தன்மை இருக்கிறதுனால அப்படி என்ன பண்ணும்? அங்கங்க அப்படியே தங்கிடும். கனிம கழிவிற்கு என்ன இருக்கு? புவியீர்ப்பு தன்மை குறைவா இருக்கு. அதனால என்ன பண்ணும்? இந்த நீர்ல அடிச்சுட்டு வெளியில போயிடும். இப்போ இச்செயல்முறையில் லேசான கனிம கழிவுகள் ஓடி நீரால் அடித்துச் செல்லப்படுகிறது. ரொம்ப எளிமையான பதில். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம்? ஆக்சைடு தாதுக்களை அடர்ப்பிக்க இம்முறை பயன்படுத்தப்படுகிறது. ஆக்சைடு தாதுக்கு உதாரணம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஹேமடைட் மற்றும் வெள்ளியக்கல் இதெல்லாம் எடுத்துக்கலாம் நமக்கு. இதெல்லாம் அடர்ப்பிக்கிறதுக்கு என்ன முறை பயன்படுது? புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல் முறை பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப எளிமையான ஆன்சர். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா, இதில குடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் தான். கண்டிப்பா படிச்சே ஆகணும். இந்த கொஸ்டின விடவே கூடாது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் ரொம்ப எளிமையான பதில்களோட குடுத்துருக்குறோம் நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ வெரி மச்.